கொஞ்சம் ஒரு 10 வருஷம் அப்படி போயிட்டு இப்படி வந்துடுவோம். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, நீங்கள் வந்து எழுத்து துறையில் சினிமா துறையில் இருக்கீங்க, போய் நல்லா சம்பாரிச்சுட்டு அப்புறம் வாங்க, ப்ளூ கலரில் இருக்கிற வானம் வந்து கருப்பாலாம் மாறாது, நீங்கள் அப்புறமா வந்து ஞானத்தை பார்த்துக்கலாமே அப்படின்னாரு. அப்படியெல்லாம் அடைய முடியாது. புரியுதுங்களா? அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஷார்ட் ரூட்டில் போயிட்டு வெளியில் வர்றதுக்காக அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஞானம் கிடையாது. அந்த இடத்துலையும் ஒருத்தன் தாக்கு பிடிச்சி நின்னானா அவன் இந்த ஞான பாதையை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுதான் சரணாகதி. அப்போ உங்களுக்கு என்ன வேணாலும் சலனம் வரும், என்ன வேணாலும் ஆசை வரும், என்ன வேணாலும் தூண்டுதல் வரும், என்ன வேணாலும் எண்ணங்கள் வரும். அப்போ நீங்கள் ஒருநிலைப்படுத்தி எனக்கு அது வேண்டப்பா, நான் அப்படியே நின்றுக்கிறேன் அப்படின்னு நின்றுட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா அர்த்தம். இதுதான், இது பேர் தான் சரணாகதி. புரியுதுங்களா? தூண்டுதலில் போய் வேலை செய்யறது வேற, உணர்ந்து வேலை செய்யறது வேற. இங்க வந்திருக்கிறது தூண்டி வந்திருக்கமா, உணர்ந்து வந்திருக்கமா? பெறது பெறாததெல்லாம் நெக்ஸ்ட். உணர்ந்துட்டா உள்ள வேலை நடக்கும்னு அர்த்தம். தியானத்தோட அடிப்படை என்னன்னா உணர்றது. மற்றவங்களால ஏன் கடவுளை பற்றியோ சித்தர்களை பற்றியோ புரியலைன்னா, உணராமையே கீக்கி பூச்சி கத்தும்ல, எங்க ஊர்ல எல்லாம் கத்திக்கிட்டே கிடக்கும். அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது போய் உணர்ந்துட்டா அவன் கத்த மாட்டான். அது வேற. அவன் வார்த்தையாலாம் சொல்ல முடியாதுங்க, டிஸ்கஷன்லாம் பண்ண முடியாது. பார்வதியை காட்டு அப்படின்னா பார்வதி பறந்து வந்து நான் தான் பார்வதின்னு சொல்லுவாளா என்ன? அவளுக்கு வேலை இல்லையா என்ன? பொதுவாக சொல்றேன், உண்மையிலே சொல்றேன். அதோடைய வடிவம் அப்படியெல்லாம் நம்ம காட்ட முடியாதுங்க. நீ கடவுளை காட்டு அப்படின்னா அதெல்லாம் காட்ட முடியாது. புரியுதுங்களா? அப்படியெல்லாம் ஒரு மனிதர் வந்து அந்த மாதிரி கேள்வியே முதல்ல கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? ஞானம் அடைஞ்சுட்டா அழுதுருவான் அவன். ஏன்னா அது உண்மையான சிவனடியாருக்கு தெரியுங்க இறைவன்னா எப்படி. இறைவனை வந்து தினந்தோறும் பார்க்கறதுனா சாதாரண கனவை பார்த்துட்டே நம்மால் அழுகுறான். இறைவனை பார்த்தா என்ன ஆகும்? புரியுதுங்களா? சக்கரை பொங்கலுக்கு தேனை ஊத்துனதுக்கே பல பல சப்ஸ்கிரைபர்களை வச்சுட்டு பல குத்துக்கள் அடிச்சிட்டு இருக்காங்க நம்மளுங்க. தேனை பார்த்ததுக்கேங்க உருவத்தை பார்த்தா என்ன ஆவாங்க? புரியுதா? 2 சொட்டு தேன்லயே இங்க பல்ட்டி அடிச்சுட்டு கிடக்குறாங்க நிறைய பேர். 2 சொட்டு தேன். இறைவன் என்பது வேற வேற வடிவம், வேற செயல். அதனால நம்ம அதெல்லாம் அவசியமா அதை பார்த்துக்கணும். வேற என்ன இருக்கு? தியானம் என்ன பண்ணலாமா என்ன? யாராவது கேள்வி இருந்தா கேட்டுருங்க, முடிச்சுட்டு தியானம் பண்ணுவோம். கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஆமா, நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து கொஞ்சம் இப்படியே நின்னீங்கன்னா நான் எப்படி அங்கங்க குறுக்க முறுக்க வர்றதுன்னு தெரியல. அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கொஞ்சம் உட்காந்துட்டா நம்ம அதை என்னன்னு பார்த்துருவோம். அது அதே மாதிரி இந்த உங்கள்கிட்ட மீண்டும் சொல்றேன், நான் திருப்பி உங்களை சந்திப்பேனா என்று எனக்கும் தெரியாது. உங்களுக்கு ஆனால் தெரியும் நீங்க சந்திப்பீங்களா என்னன்னு. ஆனால் நான் மீண்டும் சொல்றேன், என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன். ஆனால் நீங்க எனக்காக எனக்குடைய பயணம் பண்ண போறீங்க, எனக்குள்ள ஆளுங்கிறதுக்காகலாம் நான் செய்யலை. எனக்கு கொடுத்துருக்கிற கடமையை நான் ஒழுங்கா செய்கிறேன். ஆனால் நீங்க உங்களை ஏதோ ஒரு வடிவத்தில் நல்வழிப்படுத்திக்கங்க. ஒரு நல் செயலை நீங்க வந்து பார்த்துக்கங்க. அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த இறை தத்துவங்கிறது என்னன்னா, ஒரு மனைவி குழந்தை வீடை கூட தனித்துவமா நம்ம வாழ கத்துக்கணும். ஏழையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஏழையா இருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏழையா ஏன் இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டவன் ஒரு நாள் கூட அவன் சலனப்பட மாட்டான். ஒரு நாள் கூட சலனப்பட மாட்டாங்க. எந்த யோகியும் சலனம் இல்லாம ஏன் அழுக்குல கூட அலைஞ்சான்னா அவன் யாருன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் அவன் உடலை பத்தியும் கவலைப்படலை, அவன் உலகம் நம்மளை என்ன நினைக்குங்கிறத பத்தியும் கவலைப்படலை. அதனால நீங்க கொஞ்சம் சலனப்படாம பயணத்தை கரெக்டா பார்த்து எப்படி எடுத்துட்டு போகணுமோ அதை பார்த்துக்கங்க. படிக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய உடல்ல இருக்கிற ப்ராப்ளம், இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல செயல்ல இருந்து அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். இப்ப நம்மளோட செயல், நான் ஆத்மார்த்தமா ஒரு வேலை செய்யறேன், யாருக்காவது உடல் முடியலைன்னா இதுல தியானத்துல ஏதாவது ஒரு வடிவத்துல உங்களுக்கு ஒரு செயல் நடக்கலாம். அப்படி இல்லையா, ஏதோ ஒரு நல்ல மருத்துவரை நீங்க பார்க்கறதுக்கு அது நல்ல மருத்துவரா உங்களுக்கு அமையணும். இங்க மருத்துவம் கிடைக்குது, ஆனா உங்களுக்கு பார்க்குற மருத்துவர் நல்ல மருத்துவரா அமையணும். அவரு வேற மாதிரி ஒரு மனநிலையில வந்து கத்தியை போட்டுறக்கூடாது. அவரு ஒரு நல்ல செயல்ல இருந்து இந்த உடல் மேல கவனம் வச்சு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், இந்த உடலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த மனநிலைக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஒருத்தவங்களுடைய ஆசீர்வாதம் கூட உதவியா இருக்கு. புரியுதுங்களா? இப்ப ஒரு கல்யாணத்தை வச்சுட்டா, கல்யாணம்னா யார் வேணாலும் பணம் கொடுத்துருவாங்க.
ஏன்னா அந்த செயலை பிரபஞ்சம் அப்படிதான் அமைச்சிருக்கு. அப்போ ஒரு நல்ல செயலை எந்த வடிவத்துக்குள்ளேயே சரியாயிரும். ஆனா நாம கொஞ்சம் தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்துக்கங்க. ஏன்னா மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட வந்து இதே செயலை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு தெரியல, அதுக்காக சொல்றேன். சரிதானே? எல்லாத்துக்குள்ளேயும் நீங்க யோகி ஆகுங்க, ரிஷி ஆகுங்க, மகான் ஆகுங்க, சிவன் ஆகுங்க, யாரா வேணாலும் ஆகுங்க. ஆசைப்படாதீங்க, அது இயற்கையா விட்டுருங்க. வேலையை மட்டும் செய்யுங்க. நீங்க ஆவணுங்கிறது தான் இறைவனுடைய செயலும். நீங்க ஆனாதான் அந்த பூமியை துன்பப்படுத்த மாட்டீங்க. புரியுதுங்களா? அப்படிங்கிறதுக்காக தான் இதோட செயல். நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா இன்னொருத்தனுக்கு துன்பம் கொடுக்க மாட்டீங்க, இன்னொருத்தனுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த செயலுடைய வடிவத்தை பார்த்து ஒரு வேலை செய்யுங்கிறதா நம்மளோட செயல் வடிவம். தியானங்கிறதெல்லாம் ஒரு ஆடு மாதிரி பார்த்துக்கிட்டு பண்றதெல்லாம் தியானம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு இடத்துக்குள்ள, ஒரு மலையில, ஒரு காட்டுல உட்கார வச்சுட்டு ஒருத்தன் அழுகுறான், ஒருத்தன் ஆடுறான், ஒருத்தன் பரவசமா இருக்கிறான், அதுக்காக நம்ம போய் அந்த குருக்கிட்ட போய் ஒரு தியானத்தை கத்துக்கோங்கிறதெல்லாம் அது கிடையாது. புரியுதுங்களா? இங்க சாமி ஆடுறதெல்லாம் தியானம் கிடையாதுங்க. குண்டலினி சக்தி எழுந்துருச்சுன்னு ஆடிக்கிட்டுலாம் கிடப்பாங்கல்ல, அழுதுகிட்டுலாம், அதெல்லாம் தியான லிஸ்ட்லயே வராது. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவசியம் பார்த்துக்கங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அங்க போனோன்னா அவர் தொட்டோன்னா ஆடுறாங்க, பரவசம் வந்துட்டாங்கன்னா. எங்க ஊர்ல இருந்தா மாரியம்மன் கோயில 10 பொம்பளைங்க ஆடிக்கிட்டே கிடக்குறாங்க. அவங்கள என்ன சாமி ஆகிட்டாங்களா என்ன? எல்லாரும் நரம்பு தளர்ச்சி வந்து ரத்த அணுக்கள்ல ப்ராப்ளம் வந்து அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை எப்படி ஒரு சாமி உள்ள வந்து ஒரு ஆற்றல் ஒரு வேலை செய்து தன்னை மறந்து ஒரு சாமி ஆடுறாங்கன்னா, அதை ஒரு யோகி என்ன சொல்றான்னா, தியானம் பண்ணா நீ ஆடுவ, நீ பரவசமாகுவ, உனக்கு ஆற்றல் வரும், அதை தக்க வச்சுக்க கத்துக்கடா, அத ஒரு 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 வடிவத்துக்குள்ள கொண்டு வந்துரு. அப்ப சாமி உள்ள வருதுன்னா அது ஆற்றல், அதை தக்க வச்சுக்கணும், ஆடக்கூடாது. ஆடுனா என்ன ஆகும்? நரம்பு பலவீனமாகும், வேலை கெட்டு போகும், உடல் தாங்காது. அப்ப நமக்கு என்ன சொல்லி தர்றாங்க? எவ்வளவு ஆற்றல் வந்தாலும் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே மௌனமா உட்கார்ந்து எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்து, ஒரு செயல் வடிவம் கொண்டு வந்துரு, அதுக்கப்புறம் பணி செய்ய கிளம்பு. இப்ப உங்களுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆற்றலோ ஒரு செயலோ வந்தா ஒரு 10 நிமிஷம் எந்த சுவாசத்தை எதையுமே கவனிக்க வேண்டாம், அப்படியே மௌனமா அப்படியே உட்கார்ந்துட்டு அதற்கப்புறம் எழுந்து போய் ஒரு வேலையை செய்யணும். தியானம் பண்ண உட்கார்ந்துட்டா தாயோ தந்தையோ யாரோ எழுப்பிட்டாங்கன்னா அந்த தியானம் பாதியிலே நின்றுச்சுன்னா தியானம் நிக்கல. ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது பாதியிலே விட்டுட்டா ஒரு ஆற்றல் ஒரு தன்மை அங்கங்க உடல்ல தேங்கி நின்றும். புரியுதுங்களா? அப்ப உடனே எழுந்திருச்சு போய் நீங்க ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டா தலைவலியா இருக்கும், உடல் சோர்வா இருக்கும், உடல் ஏதோ ஒரு பலவீனமா இருக்கிற மாதிரி ஒரு செயல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி செயல்ல வீட்டுல யாராவது எழுப்புனா அவங்கள போய் என்னன்னு கேட்டுட்டு திருப்பி வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து சமன் செய்யணும் உடலை. அப்ப உடலை வந்து அவ்வப்போது சமன் செய்து உடலை வச்சுக்கணும், உடலை பார்த்துக்கணும். நல்ல சாப்பாடு, நல்ல செயல், நல்ல தியானம் பண்றவனுடைய ஆயுதம் கவனம், உடல். இந்த கவனமும் உடலும் சரியா இருக்கிறவன் தியானத்துல சாதிப்பான், தியானத்துல ஜெயிப்பான். தியானம் பழகிற ஒவ்வொரு மாணவனும் நாட்டு மருந்து கடையில போய் நீ இந்த மருந்தை வாங்கிக்க அந்த மருந்தை வாங்கிக்க நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவன் பொடியில இன்னொரு மருந்தை கலந்து கொடுத்துருவான், நீ அதை தின்னுபிட்டு வயிற்று வலின்னு என்கிட்ட வருவா, எனக்கு தேவையாது. இப்ப நீ தான் அந்த மருந்துகளை உடலை பலப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வேலை பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அப்ப நீ அதை வந்து நீங்க எல்லாருக்குள்ளயும் அது வேணும், இல்லைன்னா தியானம் பண்ணக்கூடாது. தியானம்னு ஒண்ணு ரெடி ஆயிட்டா உடல் சூடாகும், உடல் மாறும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப நாக்கை கட்டுப்படுத்தணும், சில செயல்களை விடணும், டீ காபி முறைகளை மாற்றணும். அப்போ உடல் சம்பந்தமாக இருக்கிற சில செயல்கள்லாம் பண்ணணும். அம்மாவோ அப்பாவோ மனைவியோ இவெல்லாம் சமைச்சு கொடுக்க மாட்டா, நீ தியானம் பண்ணி என்ன உலகத்தை சாதிக்க போறப்படா அப்படின்ட்டுருவாங்க. புரியுதுங்களா? அப்ப நாம தான் நமக்கே குக்கிங் பார்த்துக்கணும், நம்ம உடலை நம்ம தான் பார்த்துக்கணும். யார் ஹெல்ப் பண்ணுவா? ஒரு காலத்துல நீ வளர்ச்சி அடைஞ்சிட்டா உன்னை நம்பி யாரோ ஒரு மாணவன் வந்து உனக்கு உதவியா இருப்பான். புரியுதுங்களா? அதுவரையும் வந்து உடலை கவனமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதன்ட்டையும் இருக்கு. ஒவ்வொரு முறையும் போன போட்டு என் உடல் வந்து இப்படி வலிக்குது, இந்த தியானத்துல சூடாயிருச்சு, அதுக்கு மருந்து இருக்கா இதுக்கு மருந்து இருக்கான்னா அப்படி எல்லாம் கேட்கறதுக்கான ஒரு செயல் வடிவம் நம்ம உருவாக்கிக்கணுங்க, நம்ம பார்த்துக்கணும். நம்ம என்ன ஜப்பான்லயா பிறந்தோம்? நமக்கு தெரியாத கை வைத்தியம்? எதை சாப்பிட்டா நம்ம உடல் சரியாகும் நமக்கு தெரியாதா? நமக்கு பாட்டியெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? இல்லை நம்ம அம்மாவுக்கு தெரியாதா? இல்லை நமக்கு தெரியாதா?
இதுக்கு ஒருத்தன் யூடியூப்காரன் சொல்லணுமா வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்டா கூலிங்கு, இதை தின்னா அது, அதை தின்னா அது, நமக்கு தெரியாதா என்ன? அப்ப தியானத்துக்கு ப்ராப்பரா உடல், அப்ப உடலை செட் பண்ணிக்கணும், உடலை ரெடி பண்ணிக்கணும். அப்ப உடல் பலவீனமா இருக்கு, அப்ப ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ண முடியலன்னா, தியானம் வரலன்னா நோய்வாய்ப்பட்டிருக்கு, ஆனா அந்த நோயிலேருந்து நான் விடுபடணும், இந்த தியானத்தை பண்ணணும், நான் ஜெயிக்கணும்னா மந்திரத்தை மட்டும் சொல்லணும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுன்னா, அந்த மந்திரம் சொல்ல 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 உடல் பலவீனத்திலேருந்து கொஞ்சம் விடுபட்டு அவன் தானா தியானம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவான். புரியுதுங்களா? தியானம் பண்ணி யோகிராம் சுரத்குமார் ஞானம் அடையல, மந்திர சித்தி பண்ணி ஞானம் அடைஞ்சாரு. ஆனா அதே மந்திரத்தை எல்லாரும் சித்தி பண்ணா ஞானம்லாம் அடைய முடியாது. ஆனா மந்திரத்துல என்ன இருக்குன்னா, தியானத்தை உருவாக்குறதுக்கும் தியானத்துக்குள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு மந்திரம் உதவியா இருக்கும். மந்திரம் ஒரு படிக்கட்டு, நீ ஏறி போறதுக்கு அது அவ்வளவு பெரிய உதவியாக உனக்கு இருக்கும். புரியுதுங்களா? யாரு வேணாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துரு. 3 மாசம் தியானமே வராதவங்க அந்த மந்திரத்தை மட்டும் தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் தானா தியானம் பிறக்கும். வம்படியா கண்ணை மூடிக்கிட்டு காலை மடிச்சுக்கிட்டு உட்காந்து வலுக்கட்டாயமா பண்ணா உடலு தான் தன்மை மாறும். தியானத்தெல்லாம் புஷ் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடாது. தியானத்தெல்லாம் போட்டு மாடுக்கு மூக்கணாங்கயிறு குத்துற மாதிரிலாம் குத்தக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது தியானம். அப்பா என்ன சொல்லுவாங்களோ அப்பா தியானம் பண்ணுவார், அம்மா தியானம் பண்ணுவான். பிள்ளைய போட்டு மண்டையில் அடித்து தியானம் பண்ணு, நீ இறை நிலையை அடையணும், இறை தன்மை வரும், அப்போதான் உனக்கு ஆற்றல் வரும், நல்ல புத்தி வரும்னு அடித்தாலும் அங்கே வராது. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்சம் இந்த 2 வாட்டி இதை சொல்கிறேன் அந்த மந்திரத்தை அப்படின்னு போகிற போக்கில் சொல்லணும். இன்னைக்குள்ள பசங்களுக்குலாம் போகிற போக்கில் ஒரு விஷயத்தை கொடுத்தா தான் சும்மா ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு டயத்தில் என்ன பண்ணனா அந்த மந்திரம் வேலை செஞ்சு அவனே சின்சியர் ஆயிடுவான். புரியுதுங்களா? இப்போ நம்மளாம் விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தோம், சும்மா வறுமையில் இருக்கு சும்மா ஒன்று போட்டுட்டு போவோம். அது என்ன ஆகி போச்சுன்னா ஒரு டயத்தில் அது சின்சியராக மாறிடுச்சு. அப்புறமா அது ஒர்க் ஆகும்போது ஆகா இது எவ்வளோ பெரிய சோகம் வந்தாலும் இது ஏதோ ஒன்று வழி பண்ணுதுடா, இது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது, இது என்ன தீவிரப்படுத்தினேன். அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா எவ்வளோ பெரிய சோகம் வந்தாலும் இது என்ன பண்ணுன்னா நம்மளை பலவீனம் அடைய விடாம பார்த்துக்குச்சு. பெரிய சக்சஸ் என்ன தெரியுங்களா? நம்ம நின்னதுக்கு மெயின் காரணமே நம்மளை பலவீனம் அடைய விடல. அதான் மெயின். பலவீனம் அடைஞ்சிருந்தோம்னா என்னைக்கே கீழே விழுந்திருப்போம். அதை பலவீனம் அடைய விடாம இந்த தியானம் என்ன பண்ணுதுன்னா, ஓ நவரு நாளைக்கு நல்லது நடக்கும் அப்படி இப்படின்னு அந்த அலைவரிசை கண்ணாப்புண்ணான்னு பாயாம நம்மளை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நீங்க இங்க உட்காந்துருக்கீங்கல்ல, அது என்ன காரணம்னா கொஞ்சோண்டு தியானம் பண்ணதுனாலதான் இங்க உட்காந்துருக்கீங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா இந்த 7 மணிக்கு வேற எங்கேயாவது உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி போயிடும் கதை. அப்ப என்ன பண்ணோம்னா அந்த சுத்தி இருக்கிற சூழல்லாம் விட்டுரும், நம்மளை அது ஸ்டெடி பண்ணி நவுத்திட்டு போகும். இந்த தியானத்துக்கு ஒருத்தன் எவன் வரணும்னா பக்கத்து வீட்டுக்காரன் வரக்கூடாது, நம்ம வரணும். அப்ப நம்ம வரணும்னா நம்ம ஒரு நல்ல செயல்ல இருந்தா தான் நம்ம வர முடியும். புரியுதுங்களா? எப்பா இவ்வளோ கடன்ல இருக்கிற நீ ஏப்பா தியானம் பண்ற அப்படின்னு அவன் கேட்பான். ஆனா நம்ம உள் உணர்வு என்ன சொல்லலாம், நீ போடாங்கோ. புரியுதுங்களா? அப்போ ஒருத்தன் பல கடன் பற்றவங்க குரு கிட்ட வந்தாங்க தியானம் பண்றதுக்கு. எதுக்கு வந்தாங்கன்னா கடனை அடைக்கிறதுக்காக குரு காப்பாத்துவாருன்னு வந்தாங்க. ஒரு டயத்துல அவன் என்ன ஆகி போயிட்டான்னா அவனே குருவாகி போயிட்டான். அவன் கடனை அடைக்கிறது தாங்க வந்தான். கடனை அடைச்சு விட்டுரு போயிருங்க, என் குருநாதா நீ தான் என்னையோ பெரிய ஆளுங்கிற சிவனுங்கிற அதுங்கிற பார்த்து கடனை அடைச்சு விட்டுறியா அப்படின்னு தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு டயத்துல என்ன ஆகி போயிட்டான்னா அவன் குருவாகி போயிட்டான். அப்ப அவனுக்கிட்ட வந்த 4 மாணவன் என்ன பண்ணிட்டானா அந்த கடனை அடைச்சு விட்டு போயிட்டாங்க. குருநாதா அங்க என்ன ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், அதை நான் சரி செஞ்சுட்டு போயிடுறேன்னு அவன் சரி செஞ்சுட்டு போயிட்டான். அவன் எதுக்குன்னா இவனுக்கு கடனை அடைச்சு விட்டா குருநாதர் எங்கேயாவது நமக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரா அப்படின்ட்டான். அவன் என்ன சொல்றான்னா என்னடா இது நடக்குது, அவனுக்கு ஒன்றும் புரியல. கடனை அடைக்க வந்தவன் குருவாகி போனேன், கடைசிக்கு கடனை அடைக்கலான்னு பார்த்தா இன்னொருத்தன் கடனை அடைச்சிட்டு போயிட்டான். அப்ப என்னதான்டா என்னோட ரோலு அப்படின்னா இன்னும் 4 பேர் வர்றான், ஏதாவது குருநாதா ஏதாவது பண்ணுங்க. அப்ப அவன் என்னமா சொன்னான், அவன் ஃபார்முலாவே கத்து கொடுத்தான். டேய் உட்கார்றா, கடனை அடைக்க தானே வந்த உட்கார்றான்னா. இதே மாதிரி நோயோட வந்தவனுக்கு அவன் ஃபார்முலாவே சொன்னான். டேய் உட்கார்றா, ஒரு நாள் நோய் போகுதோ இல்லையா நீ குருவாயிருவாடா. அப்புறம் என்ன பண்ணனா உன் நோயெல்லாம் நீ கவலைப்பட மாட்ட, நீயே கடவுளாகி போயிடுவ.
புரியுதா? டாக்டருக்கு பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பா. நீங்கள் உங்களுக்கு வயிற்றுல கட்டி இருக்கு, கொஞ்சம் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நீ ஸ்கேன் போடாமல் டாக்டர்கிட்ட சொல்லிடுவ. புரியுதா? அதுதான் செயல் வடிவம். அப்போ நீங்கள் அதை அவசியம் உண்மையை சொல்கிறேங்க. இதில் நான் ஏதோ உங்களுக்காக சொல்லலை. இந்த உலகத்தில் கடவுளை தேடி போன அத்தனை பேரும் கடவுளாயிட்டாங்க. எல்லாம் ஒரு ஆராய்ச்சிக்காக தேடி போனவங்க தாங்க. நீங்கள் எவன் லிஸ்ட்டை வேணாலும் எடுத்து பாருங்களேன். தாய் செத்து போனி என்னடா அது வாழ்க்கைன்னு தேடி போனவன், ஆக்சிடென்ட் ஆகி வெறுத்து போய் போனவன், நோய்வாய்ப்பட்டு இந்த வாழ்க்கை வேண்டான்னு கடவுளை தேடினவன், கடவுள் எங்கடா இருக்கான் எப்படா இருக்கான்னு தேடி போனவன், எல்லா பேருமே கடவுள் தன்மையை அடைஞ்சிட்டான், யோகி ஆயிட்டான். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் கிறுக்கு பிடிச்சி அதை தேடுங்க. நீங்களே ஒரு நாள் இப்படி ஆகி போயிருவீங்க. அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு அதுதான் ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கிற செயல் வடிவம். அதை விளையாட்டுத்தனமாகவோ இல்லை ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு மனிதன் செய்யும் போது அது ஒரு இடத்துல உள் உணர்வு ஒரு இடத்துல பலப்பட்டு உங்களை வேற மாதிரி நவுத்திரும்.